எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி அரிசி மாவு கார கொழுக்கட்டை செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு நான் ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்து 2-3 தடவை நல்லா கழுவிட்டு அரிச்சிட்டு இது ஒரு 4 மணி நேரமாக ஊறிட்டுருக்குதுங்க. இதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. கட்டி பெருங்காயம் தூளாக இருந்தாக்கா எண்ணெயில் கூட சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாங்க. தேவைன்னா அப்புறமா கூட உப்பு சேர்த்துக்கலாங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்குறேங்க. இதில் நம்மளுக்கு எண்ணெயோ நெய்யோ எது தேவையோ அது விட்டுக்கலாங்க. இப்போ நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக எண்ணெய் விட்டுருக்குறேங்க. இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி துண்டு கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கிறேங்க தூளாக. இப்போ இதையும் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கிறேங்க. தூளாக அரிஞ்சு வச்சுருக்கிறேங்க. ஒரு 2 வெங்காயம் அளவுக்கு இதையும் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் வேர்க்கடலை, கடலக்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேங்க. இதையும் சேர்த்துக்கலாங்க. இதை இப்போ வதக்கிக்கலாங்க. வரமிளகாய் நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாங்க. இது மிளகாய் வந்து முதல்லையே போட வேண்டியதுங்க, நான் மறந்துட்டேன். அதனால் இப்போ எண்ணெயோடு போட்டு வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சுங்க. நான் அரிசி மாவு இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேங்க. இதை இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க. இதுலேயே உப்பு இருக்கிறதுனால நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாங்க. எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளவுக்கு. ஜாரை கழுவியும் ஊற்றிக்கலாங்க. இது நல்லா கிளறி விட்டு நல்லா சுருளை வர வரைக்கும் நல்லா வேகட்டுங்க. அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்ருக்கலாங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் தூள் உப்பு சேர்த்துக்கிறேங்க.
தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேங்க. இது தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நம்ம விருப்பங்க, எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்குறேங்க, இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது இன்னும் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பு நிறுத்திடலாங்க. இப்போது நல்லா கிளறி விட்டாச்சுங்க. இப்போ அடுப்பை நிறுத்திடலாங்க. இது ஆறுனதுக்கப்புறம் கையிலையும் நல்லா ஒரு கிளறிட்டு பிசைஞ்சிட்டு இட்லி பாத்திரத்தில் கொழுக்கட்டையாக பிடிச்சி எடுத்து வச்சிடலாங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் கொழுக்கட்டை பிடிச்சி வச்சாச்சுங்க. இது ஒரு 15 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறமா திறந்து கொழுக்கட்டையை வெளியே எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, அரிசி மாவு கார கொழுக்கட்டை தயாராகிடுச்சிங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா ருசியாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.